Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையை முடிக்க அத்தனை முயற்சிகள் மேற்கொண்ட திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்துள்ளதாக தாவேகாவை சேர்ந்த நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். திரு கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த ஒரு இயக்கம், அவர் இந்த கட்சியை ஆரம்பித்தது எப்படின்னா, திமுக போன்ற ஒரு சமூக விரோத ஒரு அரசை அகற்ற வேண்டும், ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும், இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க, அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக அவ்வளவு ஆவர்த்தனங்கள் செஞ்சாங்க. அவரை அரசியலிருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது. இந்த தேர்தலோட திமுக இந்த கூட்டணி 2011 என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இந்த தேர்தலையும் வரப்போகுது. கண்டிப்பாக 34 தொகுதி அதிகபட்சம். எங்கள் எல்லாருடைய ரிப்போர்ட்டும் அப்படிதான் இருக்குது. திமுகவிற்கும் அவங்களுடைய ரிப்போர்ட் தெரியும். 34 தொகுதிகளே அந்த கூட்டணி தாண்டாது. அதனால் அந்த தோல்வி பயத்தால் தான் 0.5% கிடைச்சா கூட இல்லை 1% இருக்கும் கட்சியை கூட தேடி போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரே காரணம் திமுகவுடைய தோல்வி பயம்.